ஓரணியில் தமிழ்நாடுன்னு போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ம். இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய கோவணம் பறிபோகுதோன்னு பயந்துகிட்டு இருக்கான். ம். உயிர் பறிபோயிட்டு இருக்குன்னு சொல்றான். ம். தன்னுடைய ஜனநாயகம் மக்கள் பறிபோயிட்டு இருக்குன்னு திமுகவை நினைக்கிறான். நோக்கி நகர்கிறார்கள் என்பது தாவேகாவுக்கு ஒரு பயமாகவும் பீதியாகவும் இருக்கிறது. அதனாலதான் அதனால திரு சேகர் பாபு உட்பட பல அமைச்சர்கள் சொல்றாங்க, அந்த நாங்க வந்து மக்கள் வாண்டடா வில்லிங்கா வந்து சொல்றாங்க, நாங்க அவங்க கிட்ட போன் கால் பேசுறோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நாங்க கேட்டு ஓட்டுறோம், அதுக்கு பின்னாடியே இந்த தாவேகா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகுது அப்படிங்க. இது என்ன ஸ்டிக்கர் ஒட்டுறதுல திமுக மிஞ்சிட முடியுமா தாவேகா? நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்ல ஸ்டிக்கர் ஒட்டுறது இருந்தால் கூட திமுகவை மிஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? திமுகவை தவறு சொல்லி 75 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நோக்கி நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு போய் தான் நீங்க உறுப்பினரை சேர்க்க போறீங்களா? காமெடியா இருக்கா இல்லையா? உறுப்பினர் எப்ப வேணா சேர்க்கலாமே, அது என்ன இருக்குது? நான் இப்பதான் நீங்க போய் இந்த 4 ஆண்டுகள் எல்லா கட்சிகளுமே 4 ஆண்டுகள் எந்த அமைச்சர் போய் என்னத்த பண்ணீங்க? எல்லா கட்சிகளுமே உறுப்பினர் சேர்க்கை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் தாவேகால இங்க பாருங்க, வீடு வீடா போய் யார் கதவையும் தட்டி தமிழக ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? இல்ல நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. அது அவர்களுடைய விருப்பம், ஸ்டிக்கர் ஒட்டுறது. புரியுதுங்களா? யாரும் இப்போ வந்து ஒரு நிவாரணத்துக்கு கொண்டு வந்த பொருட்களை நிறுத்தி அந்த வண்டியில நீங்க கொண்டு வந்த பொருளை என்னோட ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புற வேலை தமிழக வெற்றி கழகத்துக்காரனுக்கு இல்ல. தமிழக வெற்றி கழகக்காரன் வைக்கிறது தான் அத்தனையுமே உங்களுக்கு கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன்.